Hi viewers, welcome to Accounts Plus channel. Today's topic how to prepare cash receipt in Tally ERP9 software. So Tally ERP9 softwareல நம்ம cash receipt வந்து எப்படி prepare பண்ண போறோம்ங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். So first of all, what is cash receipts? It is a printed documents which are issued each and every time cash is received for a specific service or goods. So இந்த cash receiptங்கிறது ஒரு printed document. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம எப்போ இஷ்யூ பண்ணுவோம்னா நம்ம பையருக்கு பையர் பாயிண்ட் ஆஃப் பையர்கிட்டேருந்து நம்ம பணத்தை கலெக்ட் பண்ணும்போது மணியை நம்ம ரிசீவ் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேஷ் ரெசிப்ட்டுங்கிறத அவருக்கு இஷ்யூ பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி கூட்ஸு, நீங்கள் ஒரு கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சர்வீசஸ் கொடுக்குறீங்க, சேல் பண்ணுறீங்க. ஸோ அது சர்வீஸாக இருந்தாலும் சரி, கூட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான மணியை வந்து நீங்கள் பையர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணும்போது நாம் வந்து அவருக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து இந்த கேஷ் ரெசிப்ட்டுங்கிறது. ஸோ இட் இஸ் எ ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் அ ப்ரூஃப். அதாவது வந்து நம்மளுக்கு அவர் பேமெண்ட் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் தான் நம்ம சைட்லேருந்து இந்த கேஷ் ரெசிப்ட்டுங்கிறது கொடுக்குறோம். தட் இஸ் அக்னாலஜ்மெண்ட். சேம் டைம் வந்து நம்மளுக்கும் ஒரு ப்ரூஃப் இது ஆக்சுவலி அவர் பேமெண்ட் ரிசீவ்டு, அவர்கிட்டருந்து நம்ம பேமெண்ட் வாங்கிட்டோங்கிறதுக்கு ஒரு நம்ம சைடில் ஒரு ரெக்கார்டு தான் வந்து இந்த கேஷ் ரெசிப்ட்ஸுங்கிறது. ஸோ பையர் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட்டு. சேம் டைம் வந்து நம்ம பணத்தை அவர்கிட்ட வாங்கிட்டோங்கிறதுக்கு உண்டான ஒரு ரெக்கார்ட் டாக்குமெண்ட் தான் வந்து இந்த கேஷ் ரெசிப்ட்ஸுங்கிறது. ஸோ இந்த கேஷ் ரெசிப்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் டேலியில். நவ் பேக் டு டேலி சாஃப்ட்வேர். ஸோ இப்போது நான் ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் டேலியில். க்ரியேட் கம்பெனி. ஸோ நேம் ஆஃப் தி கன்சர்னில் ஜஸ்ட் ஒரு நியூ கம்பெனி அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். பவர் பிரைவேட் லிமிடெட். மெயிலிங் நேம் சேம் அதே தான். அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க, கம்பெனியோட அட்ரஸ், உங்கள் கன்சர்னோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ ஐ டைப் தி கம்பெனி அட்ரஸ் ஹியர், சென்னை. தென் கண்ட்ரி இந்தியா, செலக்ட் ஸ்டேட் தமிழ்நாடு, ஒரு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பின்கோட், phone number for your concern, mobile number, then fax number, then electronic mail ID, power@gmail.com, website power.com. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி நான் வந்து கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டைப் பண்ணுறீங்க. சப்போஸ் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது financial year begin from, that is current financial year 1/4/2020, book beginning also 1/4/2020. So now we create a new account. Accept. Once you company create பண்ண உடனே there is a next step, you have to come to gateway of Tally. Then இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா accounting info மெனுக்கு போங்க. Go to accounting info. Some of the configure நம்ம பண்ணணும். Voucher type இதில் alter. Then select your voucher receipt. Receipt சூஸ் பண்ணி என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு இதெல்லாம் ஜஸ்ட் என்டர் அடிச்சுட்டே வாங்க. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். நோ நீட் டு சேஞ்ச் எனி திங், ஜஸ்ட் என்டர். தேர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் எனேபிள் ஹியர், பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங்கிற ஆப்ஷனை எஸ் கொடுத்துருங்க. பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங். தென் பிரிண்ட் ஃபார்மல் ரெசிப்ட் ஃபார் சேவிங் ஆஃப்டர் சேவிங். இந்த போத் தி ஃபீச்சர் நீங்கள் எஸ் கொடுங்க. பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங்கோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் வவுச்சர் பிரிண்ட் சேவ் பண்ணோடனே அது பிரிண்டிங்க்கு வரணும். சேம் டைம் வந்து பிரிண்ட் ஃபார்மல் ரெசிப்ட் ஆஃப்டர் சேவிங்கில் நீங்கள் யார் எந்த பையர்கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பையரோட நேமு, சேம் டைம் வந்து அவரோட அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்காக இந்த ஃபீல்டு நம்ம ரெசிப்டில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த போத் தி ஃபீச்சர்ஸ். ஜஸ்ட் அக்செப்ட் திஸ். இந்த ஸ்க்ரீனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிட்டு பேக் டு ஹேட் டு கம் டு ட்ரான்சாக்ஷன் மெனுவில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்கு வாங்க. இதில் வந்து நீங்கள் F6 ரெசிப்ட். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ரெசிப்டில் தான் இருக்குது. சப்போஸ் சம் அதர் வவுச்சரில் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வவுச்சர், தட் இஸ் கால்ட் அஸ் அ பட்டன் பேனல் ஆர் மெனு பேலட். ஸோ இதில் ரெசிப்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி ஷோயிங் தி ரெசிப்ட் வவுச்சர். இப்போ ஜென்ரலாக நான் வந்து F2 ஃபார் சேஞ்ச் ரேட்டு 2/5 வந்து நான் ஒரு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறேன் பார்ட்டிக்கிட்டேருந்து, பையர்கிட்டேருந்து. அதுக்குண்டான ரெசிப்ட் அவருக்கு கொடுக்கணும். ஸோ நான் அதுக்குண்டான என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுறேன். 2/5/2020 டேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. F2 ஃபார் சேஞ்ச் ரேட்டு. அக்கௌண்ட் டைப்பில் வந்து நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் ஸ்பேஸ் பார், ஹியர் ப்ரெஸ் ஸ்பேஸ் பார், கேஷ்ங்கிற அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேஷை தான் கலெக்ட் பண்ணுறேன். தென் பர்டிகுலர்ஸில் என்ன பர்பஸுக்காக இவர்கிட்ட நான் கேஷ் வாங்கினேன். ஸோ கமிஷன் வாங்குறேன். ஸோ Alt C நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பர்பஸை க்ரியேட் பண்ணுங்கள். கமிஷன்
கமிஷன் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தி குரூப் ஆஃப் இது வந்து எனக்கு இன்கம், ஸோ இன்டைரக்ட் இன்கம்ங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், நோ. டைப் ஆஃப் லெஜர் இஸ் நாட் அப்ளிகபிள், ஜஸ்ட் என்டர். தென் கமிஷன் அமௌண்ட் வந்து நான் ஒரு 10,000 rupees ரிசீவ் பண்ணுறேன். ஸோ டைப் ஹியர் 10,000, ஜஸ்ட் என்டர். இப்போ நேம் ஆன் ரெசிப்டில் இந்த கமிஷனை நான் யாருக்கிட்ட கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அவரோட நேம், ஏன்னா அவருக்கு வந்து இப்போ நான் வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும், அமௌண்ட் வாங்கினதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுத்தாகணும். ஸோ அப்போது நேம் ஆன் ரெசிப்டில் யார்கிட்ட இருந்து இந்த கமிஷனை வாங்கினேங்கிறத நான் டைப் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ராஜேஷ், அவர்கிட்ட இருந்தால் நான் இந்த கமிஷன் வாங்குகிறேன். ஸோ ராஜேஷ், தென் அவரோட அட்ரஸ் நம்பர் 15 பார்க் ஸ்ட்ரீட், மதுரை, எக்ஸாம்பிள் டைப் பண்ணிக்கிறேன். தென் நெரேஷன் பார்ட்டில் வந்து பர்பஸ் என்னங்கிறது நீ டைப் பண்ண, ரிமார்க்ஸ், எதுக்காக இவருக்கு நான் வந்து இந்த ரெசிப்ட் கொடுக்குறேன், பிகாஸ் ஆஃப் வி ஹேட் ரிசீவ் தி கமிஷன். ஸோ டைப் ஹியர் கமிஷன், நெரேஷனில் கமிஷன் டைப் பண்ணிட்டு என்டர். ஸோ இட் வில் பி ஆஸ்கிங், ஸோ ரெசிப்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இட் வில் பி ஆஸ்கிங் accept yes or no, just enter அடிச்சிங்கன்னா it will be accept. Now it will be next level, it will be goes to printing options. So yes click பண்ணுங்க. yes click பண்ணிங்கன்னா உங்களோட voucher print ஆகும். இதை enlarge பண்ணுறதுக்கு zoom ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா it will be enlarge here. இப்போது கம்பெனி நேமு, அக்கௌண்டிங் பர்பஸுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இவர்கிட்ட நீங்கள் படத்தை வாங்கிட்டீங்க, அதுக்குண்டான எவிடன்ஸ். சேம் டைம் வந்து இப்போ இவருக்கு வந்து நம்ம ப்ரூஃப் கொடுத்தாகணும் இல்லையா, ஸோ ரெசிப்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ரெசிப்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது எஸ்கேப் பண்ணிக்கோங்க, பேக் டு எஸ்கேப். now again it will be comes to voucher printing. yes click பண்ணிங்கன்னா now it will be show the proof that is called as a receipt. ஸோ இதை வந்து enlarge பண்ணுறீங்க, all digit or zoomங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். all digit மவுஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா zoom கிளிக் பண்ணுறீங்க, அதர்வைஸ் கீபோர்டில் all digit. ஸோ இது enlarge ஆகும். தென் செக் பண்ணிக்கோங்க, ரெசிப்ட் ரெடி ஆகிடுச்சு. பவர் ப்ரைவேட் லிமிடெட், தட் இஸ் அவர் கம்பெனி நேம், டாப் ஆஃப் தி பிளேஸு, நம்ம கொடுத்த நேம் அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துடும். டைட்டில் இஸ் ரெசிப்ட்டு. சேம் டைம் வந்து ரெசிப்ட் நம்பர் 1, டேட்டு, என்ன டேட்டில் ஆக்சுவலி நம்ம ரெசிப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். தென் ரிசீவ்ட் வித் தேங்க்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ராஜேஷ், நம்பர் 15 பார்க் ஸ்ட்ரீட், மதுரை. நம்ம டைப் பண்ண அந்த ஃபார்மல் ரெசிப்ட்டுங்கிற பிளேஸில் டைப் பண்ண அந்த பையரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. தி சம் ஆஃப் இந்தியன் ருபீஸ், ஐஎன்ஆர் மீன்ஸ் இந்தியன் ருபீஸ் 10,000 ஒன்லி. பை எப்படி வந்து வாங்கியிருக்கோன்னா கேஷாக வாங்கியிருக்கேன். தென் ரிமார்க்ஸுங்கிற காலத்தில் நேரேஷனுங்கிற பார்ட் தான் வந்து ரிமார்க்ஸு. ஸோ அந்த நேரேஷன் பார்ட்டில் வந்து நான் கமிஷன் டைப் பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி அப்டேட் ஹியர். ஸோ கமிஷனாக எனக்கு 10,000 வந்திருக்கு. நான் ஃபைனலி இதை வந்து நான் பிரிண்ட் எடுத்து சைன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ நோ நீட் டு பர்ச்சேஸ் ரிசிப்ட் புக். நீங்கள் ரிசிப்ட் புக்கு வந்து வாங்க தேவையில்லை. டேலிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட்டிக்கிட்டேருந்து நீங்கள் அமௌண்ட் கலெக்ட் பண்ணதை என்ட்ரி பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ரிசிப்ட்டை வந்து டேலிலேருந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து சப்போஸ் நான் கேஷாக வாங்கினேன், அதர்வைஸ் நான் செக்காக வாங்கியிருந்தேன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இது கேன்சல் பண்ணிடுறேன், எஸ்கேப். இப்போது நான் செக்காக ரிசீவ் பண்ணுறேன், டேட்டு 31st மேல வந்து நான் வந்து பேக் டு அனதர் கமிஷன் ரிசீவ் பண்ணுறேன். அக்கௌண்ட் டைப் வந்து திஸ் டைம் த கஸ்டமர் கிவன் பை செக். இப்போ வந்து நான் இங்கே ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணோன்னா இட் வில் பி ஷோயிங் ஃபார் கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம், Alt C ஃபார் create a ledger. So I am creating here HDFC Bank. So HDFC Bank account under the group of bank choose பண்ணிக்கிறேன். Then bank account number etc. நான் டைப் பண்ணிட்டு then accept this ledger. Then particularly space bar press பண்ணினா it will be showing the list of ledger account. இதில் choose here again we have to receive the commission, this time check. So அப்போ பார்ட்டி கொடுக்கக்கூடிய செக்கை வந்து நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் கலெக்ஷனுக்கு போகிறேன். ஸோ செலக்ட் ஹியர் HDFC பேங்க். சேம் டைம் வந்து வாட் இஸ் தி பர்பஸ், வி ஹேட் டு ரிசீவ் திஸ் மணி, கமிஷன், அக்கௌண்டிங் கமிஷன். ஸோ அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வந்து 30,000 நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன். ஸோ டைப் ஹியர் 30,000. நான் இதை என்டர் அடிச்சிங்கன்னா நேம் ஆன் ரெசிப்ட், யார் பேரில் நீங்கள் ரெசிப்ட் கொடுக்க போகிறீங்க, யார்கிட்டேருந்து இந்த பணத்தை கலெக்ட் பண்ணீங்க. ஸோ ஐ எம் டைப்பிங் ஹியர் நேம் ஆஃப் தி பர்சன் மிஸ்டர் ராஜேந்திரன். அவரோட அட்ரஸ் சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் தேவைன்னா அதில் டைப் பண்ணிக்கலாம். 112/60 டெக் பிளாசா, சென்னை. தென் என்டர் அடிச்சிங்கன்னா இட் வில் பி ஆஸ்கிங் தி டிரான்சாக்ஷன் டைப். பிகாஸ் ஆஃப் செக்குங்கிறதுனால இது பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறதுனால பார்ட்டி வந்து எனக்கு செக் கொடுத்துருப்பாரு ராஜேந்திரனுங்கிற. ஸோ செக்கை சூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் அமௌண்ட் இஸ் 30,000. அவரோட செக் நம்பர், அவர் எனக்கு செக் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த செக் நம்பர். ஸோ இட் வில் பி 6 டிஜிட் செக் நம்பராக நான் இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டேட், தட் இஸ் செக் டேட்டு. தென்
பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி ஷோயிங் தி லிஸ்ட் ஆஃப் பேங்க். ஸ்பெசிஃபை பேங்க் நேம்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி இப்போ பையர் வந்து என்ன செக் இஷ்யூ பண்ணார், எந்த பேங்க் செக் இஷ்யூ பண்ணார் உங்களுக்கு அந்த பேங்க்கோட நேம். சப்போஸ் பையர் வந்து எனக்கு ஐசிஐசி பேங்க் செக் இஷ்யூ பண்ணியிருந்தாருன்னா ஐசிஐசி பேங்க் என்டர். தென் நேரேஷன் பார்ட் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன உங்களுக்கு ரிமார்க்ஸ் பார்ட். இங்கே வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்க கமிஷன் டைப் பண்ணிவிட்டு தென் அக்செப்ட். now again it will be asking print yes. now உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ரெசிப்ட் வவுச்சர் வந்து பிரிண்ட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணணும் ஆல் டிஜெட். ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கமிஷன் 30,000 rupees வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் அக்கௌண்ட் என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ சேம் டைம் வந்து இப்போது இந்த பர்சனுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணி ஆகணும், அக்னாலஜ்மெண்ட் ஒரு ப்ரூஃப் கொடுத்தாகணும் பணம் வாங்கிட்டேங்கிறதுக்கு உண்டான காப்பி. ஸோ அகெயின் பேக் டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் அகெயின் வந்து நீங்கள் பிரிண்ட் எஸ் ஆர் நோவில் எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா now it will be printing the receipt. இதை வந்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணுங்கள், ஜூமுங்கிற ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஆல் டிஜெட் இன் கீபோர்ட் பாருங்கள். இப்போ கம்பெனி நேமு ரெசிப்ட்டு ரிசீவ்டு வித் தேங்க்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ராஜேந்திரன் நம்ம டைப் பண்ண அட்ரஸ் வந்துருச்சு. தி சம் ஆஃப் இந்தியன் ருபீஸ் 30,000 ஒன்லி பை கமிஷன் ஐசிஐசி பேங்க் செக்காக வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பேங்க் பார்ட்டியோட செக்கு, பேங்க் நேமு, தென் செக் நம்பர், செக் டேட்டு எக்ஸெட்ரா எல்லாமே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. நான் amount is 30,000 Indian rupees subject to realization. authorized signatory நீங்கள் ஒன்ஸ் இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அகைன் எஸ்கேப் பண்ணிட்டு பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிப்ட் பிரிண்ட் ஆகிடும், கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் நீங்கள். ஸோ நோ நீட் டு பர்ச்சேஸ் ரெசிப்ட் புக். டேலிலேருந்தே நீங்கள் கேஷாகவும் இல்லை செக் வாங்கினாலும் நீங்கள் டேலிலேருந்து ரெசிப்ட் கொடுக்க முடியும். ஸோ இது ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ரெசிப்ட் என்ட்ரி போடுறீங்க. இதே ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறீங்க, கிரெடிட் சேல்ஸு ஒரு 1 month ஆர் 1 monthsக்கு அப்புறம் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறீங்க பார்ட்டிக்கிட்டேருந்து, அவருக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ரெசிப்ட் இஷ்யூ பண்ணுறது. ஸோ ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு உண்டான பணம் வருது நம்மளுக்கு, அதை வந்து நம்ம எப்படி வந்து அவருக்கு ரெசிப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறேன். அவர் கிரெடிட் சேல்ஸ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி ஒரு பார்ட்டிக்கு F8 சேல்ஸ் வச்சரோட ஷார்ட்கட் கி F8. தென் டேட் ஆஃப் சேல்ஸ் நான் 1st August அன்றைக்கி நான் சேல்ஸ் பண்ணுறேன். பார்ட்டி நேம் யாருக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னா ஆல்ட் சி கிரியேட் லெட்ஜர், டைப் தி கம்பெனி நேம் மெல்ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெட்ங்கிற ஒரு கன்சர்னுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். அண்டர் தி குரூப் ஆஃப் சன்ரி டேட்டார் இஸ் அ பையர் ஆஃப் திஸ் குட்ஸ். ஸோ மெயின்டைன் பேலன்சஸ்லாம் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி நேம் அண்ட் அட்ரஸ், அவரோட அட்ரஸ். ஸோ அவரோட அட்ரஸ் வந்து நம்பர் 115/65 கார் ஸ்ட்ரீட் சேலம். என்டர். country India, state Tamil Nadu, then pin code 636005 example type பண்ணிட்டா then accept this ledger. Sales ledger la create a ledger alt C sales account. Sales comes under the group of sales account. Inventory value stock value update பண்ணனுமா? Yes. Then type of ledger is not applicable. The name of the item என்ன product actually வந்து நம்ம sales பண்ண போறோம் alt C. இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த ஐட்டம் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் ஒரு நியூ ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். ஆப்டிக்கல் மவுஸ், அதோட பார்ட் நம்பர் எக்ஸெட்ரா. தென் வந்து அண்டர் ப்ரைமரி யூனிட் வந்து ஆல்ட் சி மெஷர்மெண்ட் நம்பர்ஸ், ஃபார்மல் நேம் இஸ் ஃபுல் ஃபார்ம் நம்பர்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர். ஒரு 20 மவுஸ் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நெகட்டிவ் ஸ்டாக்கு, நான் ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 20 நம்பர்ஸ். ரேட் வந்து ஒரு மவுஸோட ரேட் வந்து 1500ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ 30,000 rupees. ஓகே, தென் என்டர். பீயிங் நெரேஷன் பார்ட்டில் பீயிங் கிரெடிட் சேல்ஸ் டு மெல்ஸ்டார் டைப் பண்ணிட்டு அக்செப்ட். ஸோ இப்போ நான் 1st August அன்றைக்கி சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பார்ட்டி வந்து எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாரு. ஸோ நான் வி கோ டு ரிசிப்ட் வவுச்சர் F6 போகிறேன். இப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணுறேன், இவர் பணம் கொடுக்கும்போது இவருக்கு ஒரு ரிசிப்ட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ F6 ரிசிப்ட்டு. டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து அவர் 31st August அன்றைக்கி எனக்கு பே பண்ணுறாரு 31/8. அவர் என்றைக்கு பேமெண்ட் பண்ணுறாரோ அந்த டேட் 31/8. F2 ஃபார் சேஞ்ச் டேட். அக்கௌண்ட் டைப்
ஸோ அவர் செக்கை இஷ்யூ பண்ணுறாரு எனக்கு. ஸோ செலக்ட் ஹியர் ஹெச்டிஎஃப்சி பேங்க், அவர் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்க. பர்டிகுலர்ஸில் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யார் பணம் கொடுக்குறாரு, கிவர் இஸ் மெல்ஸ்டார். செலக்ட் ஹியர் மெல்ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ். ஆல்ரெடி அவருக்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். செலக்ட் ஹியர் மெல்ஸ்டார். நவ் அமௌண்ட் இஸ் 30,000. என்டர். ஸோ நீங்கள் மெல்ஸ்டார் சூஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நேம் அண்ட் ரெசிப்டில் மெல்ஸ்டார் வந்துடும். ஸோ இனிஷியலாக நம்ம பிகினிங்கில் ரெசிப்ட் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது டைரெக்டாக என்ட்ரி போடும்போது நீங்கள் கமிஷன் வாங்கினீங்க, அங்கே யார்கிட்ட வாங்கினீங்கிறது நேமு அட்ரஸ் டைப் பண்ணீங்க. இப்போ கிரெடிட் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ரெசிப்ட் ரைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி கிரெடிட் என்ட்ரியில் பார்ட்டி லெஜர்ஸோட நேமு அட்ரஸ்லாம் டைப் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் அந்த பார்ட்டியை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அவரோட நேம் அட்ரஸ்லாம் இதில் அப்டேட் ஆகிடும். நேம் அண்ட் ரெசிப்டில் வந்துடும். எகைன் நீ நாட் டு டைப் ஹியர். ஜஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு என்டர். தென் செக் டீட்டெயில்ஸ், அவர் கொடுக்கக்கூடிய செக்கு, செக் நம்பர், தென் என்ன பேங்க் செக் இஷ்யூ பண்ணார். சப்போஸ் ஸ்பெசிஃபை பேங்க் நேம், அவர் வந்து எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செக் கொடுத்துருந்தாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைப் பண்ணிவிட்டு நேரேஷன் பார்ட்டில் வந்து என்ன பர்பஸ்க்காக இவர் வந்து எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்தார், சேல்ஸு டைப் பண்ணிவிட்டு அக்செப்ட். இப்போ நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா இட் வில் பி ஆஸ்கிங் ரெசிப்ட் பிரிண்ட் பண்ணட்டுமா. எஸ். ஸோ ரெசிப்ட் வவுச்சர் பிரிண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஆல் டிஜிட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி என்லார்ஜ். இதை வந்து நீங்கள் இப்போ இவருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா, ரெசிப்ட்டை பேக் டு இதை எஸ்கேப் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் எகைன் பிரிண்ட் இஷ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி ஜென்ரேட் தி ரெசிப்ட். ஸோ இது ஆல் டிஜிட் பேக் டு ஆல் டிஜிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ரெசிப்ட் தேங்க்ஸ் ஃப்ரம் மெல்ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். நம்பர், அவரோட அட்ரஸ், நம்ம சேல்ஸ் என்ட்ரி போடும்போது பார்ட்டி லெஜரில் என்னென்ன அட்ரஸ் டைப் பண்ணுமோ அது கம்ப்ளீட்டாக இங்கே வந்துடும். தி சம் ஆஃப் 30,000 ஒன்லி பை யார்கிட்ட வாங்குகிறோம், மெல்ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அவரோட செக் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் 30,000. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துடும். ஜஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி அவருக்கு கொடுத்துடலாம். ஸோ தட் இஸ் தி ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். அவருக்கு இது ஒரு ப்ரூஃப். ஸோ நம்ம செப்பரேட்டாக ரெசிப்ட் புக்கெல்லாம் வாங்க தேவையில்லை. டேலியிலே நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது அவர்கிட்ட பணத்தை வாங்கும்போது நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி போடுவீங்க. ஸோ அந்த ரெசிப்ட் என்ட்ரி போடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அவருக்கு ரெசிப்டை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துடலாம், டேலியிலேருந்தே கொடுத்துடலாம் ரசீதை. ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா now it will be goes to printing. பாருங்க இந்த மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அவரோட ரெசிப்ட் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். இதை வந்து நீங்கள் அவருக்கு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe our channel to know the latest video. See you next video. Thank you.